மதுரை எஸ். ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பசாமி. பாரதிய ஜனதா மண்டல செயலாளர். டாக்ஸி தொழில் நடத்தி வந்தார். இவருக்கு மனைவி ஜெயலட்சுமி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். இவர் கடந்த 17ஆம் தேதி இரவு டியூட்டிக்கு சென்றார். பின் வீடு திரும்பவில்லை. இன்று காலை மதுரை கூடல்புதூர் சர்ச் அருகே மூக்கில் நுரை தள்ளிய நிலையில் காருக்குள் கருப்பசாமி பிணமாக கிடந்தார். கூடல்புதூர் போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். அவரது சாவில் மர்மம் இருப்பதாக கூறி உடலை பெற உறவினர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் மறுத்தனர். வீட்டுக்கு வந்தாங்க சார், செல்ல காணான்னு சொன்னாங்க சார். நீ வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து நான் இப்போ தான் வந்துருக்கேன், செல்ல காணா, நான் போய் தேடிட்டு வரேன்னு தான் சார் போனாங்க. வரவே இல்லை சார், நைட்டு வரவே இல்லை. நாங்கள் காணாங்கண்ணா நேற்று வரைக்கும் தேடி, நேற்று சாயங்காலம் தான் சார் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து காலையில் ஆணியூர் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு சார், நீங்கள் கூடல் நகர் சர்ச்சுக்கிட்ட போங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆம்புலன்ஸில் இருக்கும்போது தான் சார் தெரிஞ்சு இறந்து கிடந்திருக்காரு. அது வரைக்கும் கார் கடையில் இறந்து கிடந்திருக்காங்க. அப்போ தான் சார் சரி. பாஜக மதுரை நகர் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி அவர்கள் என்னை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு முக்கியமான புகார் கொடுக்கணும்னு கமிஷனை பார்த்து புகார் கொடுக்கணும்னு சொன்னார். அந்த புகார் கொடுத்துட்டோம். அந்த புகார் என்னன்னா, கருப்பசாமி ஓபிஎஸ்னுடைய மாவட்ட செயலாளர், பாஜகவுடைய தீவிர களப்பணியாளர். அவர் வந்து மர்மமான முறையில் கூடல்புதூர் காவல் நிலையத்தில் இறந்திருக்காரு. இன்னைக்கு காலையில் அவருடைய சொந்த வாகனத்தில் இறந்து கிடக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் நடந்திருக்கு. அந்த 3 விஷயத்தை மீடியாவுக்கு சொல்கிறான். சில நாட்களுக்கு முன்பாக 2 இஸ்லாமியர்களால் அவர் தாக்கப்பட்டு, அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறவர் 2 இஸ்லாமியர்களால் தாக்கப்பட்டு அவர் வந்து தெற்காசி சட்டத்தில் ஒரு புகார் கொடுக்குறாரு. அந்த புகாரின் அடிப்படையில் அந்த இஸ்லாமியர்கள் மீது வழக்கு செய்யப்பட்டுள்ளது. அதனால் ஆட்டோ ஓட்டுறதை விட்டுட்டு டாக்ஸி வாங்கி அங்கேருந்தே வர்றாரு. டாக்ஸி வாங்கி இங்கே வந்து ஓட்டுறாரு. இந்த நிலையில் சம்பந்தம் இல்லாமல் ஹோட்டல்காரர்கள் மினி பஸ்காரர்கள் அவரை தாக்குறாங்க. இதுக்கடையில் இந்த ரீல்ஸ் நடந்துக்கிறீங்களே, இந்த காலையில் அதிகாலையில் எந்த விதமான ஒரு வீட்டில் எந்த விதமான தகவல் இல்லாமல் மர்மமான முறையில் அவர் வந்து அவருடைய வாகனத்தில் இருந்து கிடக்கிறாரு. இது சம்மந்தமாக காவல்துறையில் காலையில் 9 மணிக்கு புகார் கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ மணி 2 போகுது. காலையில் 8 மணிக்கு ஏற்றின பாடி 2 மணி வரைக்கும் ஜிஹெச் கொண்டு வரல. அதனால் காவல்துறை ஏதோ ஒரு விஷயத்தை இந்த மர்மமான மரணத்தில் காவல்துறை ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க முயற்சி பண்ணுறதாக எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் இதை தீவிர விசாரணை செய்ய வேண்டும். 2 நாளைக்கு முன்னாடி மினி பஸ்ஸில் வந்து சண்டை நடந்திருக்குன்னு சொன்னாங்க. சண்டை நடக்கும்போது தான் அவனுக்குள்ளே செல்லு கீழே விழுந்திருக்கு. அங்கே இருக்க புரோட்டா கடைக்காரங்க எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்து வச்சுட்டு தான் சார்ஜர் இல்லை போலுக்கு, அவங்க சார்ஜர் போட்டு திரும்பி கால் பண்ணியிருக்காங்க. இவளும் கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கவும் நம்பரில் ஃபோன் வரவும் எங்கிட்ட தான்ப்பா இருக்குது ஃபோனு அப்படின்னோடனே இவள் போய் ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கா. வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆளை காணோன்னு சொல்லிட்டு இவள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். இன்னைக்கு காலையில் எஸ்ஐயில் இன்னொருத்தவங்க ஆணையூர்லேருந்து ஃபோன் அடித்து இந்த மாதிரி கூடல் நகர் போங்க, எஸ்ஐ உங்களை வேகமாக வர சொல்கிறாங்க, வேகமாக போங்கன்னு நாங்கள் 4 பேர் போனோங்க சார். போனோம்னா கார் அங்கே இருக்குது, ஆம்புலன்ஸ் அங்கே இருந்துச்சு. போனோடனே போய் பாடியை பாருங்கள் அவ்வளோதான் சொன்னாங்க. பாடி பாருங்கன்னு சொல்லிட்டு செல்லில் வந்து ஃபோட்டோ காமிச்சாங்க. அவங்க காருக்குள்ளே கிடக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. அப்போ வந்து குப்பரை கிடந்தார் செல்லில் அவங்க காட்டும்போது. திரும்பி ஆம்புலன்ஸில் பார்க்கும்போது மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கருத்து, இந்த இடத்துல ரத்தமாக இருந்துச்சு, காயம் இருந்துச்சு. ஆனால் வந்து எங்கேயுமே இப்போ மோதலை. கார் வந்து சேஃப்டியாக தான் நிற்கிது. மினி பஸ்ஸில் வரச்சுன்னா அந்த க்ரீன் கலர் கோடு மட்டும்தான் இருக்குது. அது 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. வேறு எங்கேயுமே எதுவுமே நடக்கலை. இப்போ என்ன சொல்கிறாங்க, உள்ளே குடிச்சிட்டு கண்ணாடிலாம் லாக் பண்ணிட்டு இறந்துட்டாரு அப்படின்னு தான் எங்களுக்கு தமிழ் சொன்னாங்க. ஆட்டோ டாக்குன்றாங்க. ஆனால் அது சொல்கிறாங்க போஸ்ட் மார்ட்டம்லாம் சொல்லணும்.